சந்திரன் மேல குரு போகும்போது என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தோம்னா, திருப்பதி போயிட்டு வரணும். வியாழக்கிழமை போயிட்டு வரணும். எதனாலன்றத பார்க்கும்போது, அங்க இருக்கிறதே குபேரன். குரு தான் குபேரன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் சந்திரனையும் குபேரனா எடுக்குறாங்க. வியாழக்கிழமை மட்டும் தான் பெருமாள் வந்து நம்மள பார்ப்பாரு. நேத்திர தரிசனம் கிடைக்கும். ஸோ அப்ப ஆடை அணிகலன்கள் எதுவுமே இல்லாம, ஒரு அம்மா வந்து எதுக்குமே ஆசைப்படாம எப்படி இருப்பாங்களோ, அது மாரி பெருமாள் அங்க இருப்பாரு. அவரோட பார்வை பட்டாலே கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்ம குருக்கு திருப்பதி போனா கட்டாயமா திருப்பம் ஏற்படும். இவங்க என்னதான் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது, கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர், மணக்குள விநாயகர், பாண்டிச்சேரி. கடகம் தான் சந்திரனோட வீடு, சந்திரன் தான் மனம். அங்கேயே கேது இருக்கு. குரு போய் டச் ஆக போறாரு. நம்ம வந்து குறிப்பா என்ன சொல்லுவோம்னா, விநாயகரை வாத்தியார்ன்னு சொல்லுவோம். வாத்தியார்னாலும் குரு தான். ஸோ அதனால அவரை போய் வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம சுவாமிமலை பக்கத்துல திருவலஞ்சூழியில வந்து கடல் நீரால ஆன பிள்ளையார் இருக்காரு. இந்த கடல் நீரால ஆன பிள்ளையார் வந்து கொடக்கட்டை மாவு போல வெள்ளை கலர்ல இருப்பார். அவரை போய் வழிபாடு பண்ணும்போதும் சிறப்பா அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைச்சிடும்.